Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பில்லூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்ததால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோல ஆத்துப்பாலம் சுண்ணாம்பு கால்வாய் அணைக்கட்டில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்போம். கார்த்திக், வணக்கம். தற்பொழுது அணையில் இருக்கக்கூடிய நீர்வரத்து தொடர்பான தகவல்கள் என்னவாக இருக்கிறது? கரையோர மக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? வணக்கம். கோவை மாவட்டம் நீலகிரி, குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பருவமழை தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதனால கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. நேற்றைய தினம் ஒரு சில பகுதியில் அதி கனமழையும் பெய்தது. இதனை அடுத்து பவானிசாகர் மற்றும் பில்லூர் உள்ளிட்ட அனைத்து அணைகளையும் வேகமாக நிரம்பி வருகிறது. சிறுவாணி அணையும் வேகமாக நிரம்பி வருகிறது. இன்னும் பில்லூர் அணையில் மட்டும் 13,667 அடியாக நேற்று மட்டும் தண்ணீர் அதோடைய அடி உயர்ந்திருக்கு. தொடர்ந்து நீரை நேற்று நள்ளிரவு 1 மணிக்கே பாத்தீங்கன்னா தண்ணீரை வெளியேற்றுவதற்கான பணிகள்ல அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் தண்ணீர் வெளியேற்றதுக்கு முன்பாகவே மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட கரையோர தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதற்கான அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் நேற்று மேட்டுப்பாளையத்தில் முகாமிட்டு அங்க இருக்கக்கூடிய பணிகளை கேட்டறிந்திருக்காங்க. இந்த சூழல்ல சிறுவாணி அணையிலும் தண்ணீர் வேகமாக நிரம்பி வருவதால் அங்கும் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் பாத்தீங்கன்னா கோவை மாநகர் பகுதியில், அதாவது கோவை மாவட்டத்து வழியா வரக்கூடிய ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்து தற்போது அந்த அணைகளிலும் நீர் அதிகமாக வரக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல பொதுமக்கள் நீர் அதிகமாக வருகிறது என்று அந்த பகுதியிலிருந்து செல்ல வேண்டாம். அதே சமயம் அங்கு சென்று வீடியோ மற்றும் புகைப்படங்கள் எடுக்கும் பழக்கத்தை கைவிட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.